வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. பொங்கல் பரிசுடன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொருள் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன பொருள், யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்களா இல்லை ஒரு சிலருக்கு தான் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் நியூவாக வரீங்க, எத்தனை பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசா வருஷமே நிறைய பொருட்கள் அப்புறம் அமௌண்ட்டுங்கிறது அப்படிலாம் வழங்குவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து இன்னொரு பொருளும் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன பொருள் கொடுக்க போகிறாங்க, எப்போ இது அனைத்து பொருட்களுமே கொடுக்க போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் 1000 ரூபா ப்ளஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான இந்த பச்சரிசி, சர்க்கரை இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது கூட சேர்த்து இன்னொரு பொருளும் கொடுக்க போறாங்க. அது என்ன அப்படின்னு இப்ப பார்த்துடலாம். தமிழக மக்கள் அனைவரும் தற்போது ஜனவரி மாதம் வரவுள்ள பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி உள்ளனர். இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் செய்வதற்கான பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட ரொக்க தொகையும் பரிசு தொகுப்பாக வழங்குவது வழக்கம். இந்த பொங்கல் பண்டிகை வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். இந்நிலையில் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் பி. ஜெயராமன் தமிழக முதல்வரிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானை வழங்கவும், மக்களின் தேவைக்கேற்ப பொருட்களை அளிக்கவும், பொங்கல் கொண்டாடாமல் இருப்பவர்களுக்கு தொகுப்பு பொருட்களை வழங்காமல் இருக்கவும் மாவட்ட தலைவர் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசா ரூபாய் 1000 ரொக்கத்தொகை ப்ளஸ் பச்சரிசி, வெல்லம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை, கரும்பு இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. வருகின்ற ஜனவரி 2வது வாரத்தில் இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண்பானை, அந்த பொங்கல் செய்யறதுக்கு தேவையான மண்பானையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முதல்வரிடம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும் போது இதுவும் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் செய்வதற்கு மண்பானையில் தான் எல்லாருமே செய்வாங்க. அந்த வகையில் இப்போது இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் இந்த மண்பானை விலையெல்லாம் அதிகமாகவே இருக்கும். இது ரேஷன் கடையிலே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸோ வருகிற நாட்களில் தான் தெரியும் கொடுக்க போகிறாங்களா, எப்போ கொடுக்க போகிறாங்க, 2வது வாரத்தில் என்ன தேதியில் அப்படிங்கிறது. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.